ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். ரொம்ப நாள் கழித்து ஒரு அழகான கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எந்த கோவிலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவிலை பற்றி தாங்க. ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில் அப்படிங்கிறது இந்தியாவில் சென்னையில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில். இது சென்னையோட கடலோர பகுதியான ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. செட்டிநாடு அரச குடும்பத்தை சேர்ந்த ராஜா சர் முத்தையா செட்டியாரின் மகனான தமிழ்நாட்டோட பிரபல தொழிலதிபர் எம்ஏஎம் ராமசுவாமி அவர்களால் கட்டப்பட்டுச்சு. அவர் சபரிமலைக்கு யாத்திரை போகும்போது 1973 இதே மாதிரி ஒரு கோவிலை கட்ட நினச்சார். 1981 இது நிறுவப்பட்டது. ராஜா சர் முத்தையா செட்டியார் கோவிலுக்கு தானமாக வழங்கிய நிலத்தில் 1982 கட்டப்பட்டது. பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை. இயற்கையோட 5 கூறுகளை குறிக்கும் 5 விலைமதிப்பற்ற உலோகங்கள். நாகர்கோவிலை சேர்ந்த சிற்பி ஸ்ரீ பட்டணாச்சாரியாரால் செய்யப்பட்டுச்சு. இது 25 ஜனவரி 1982 அன்னைக்கு ராஜா அண்ணாமலைபுரம் கோவிலில் நிறுவப்படுறதுக்கு முன்னாடி நாகர்கோவிலில் கிருஷ்ணர் கோயிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. முதல் கும்பாபிஷேகம் ஜனவரி 29, 1982 செய்யப்பட்டுச்சு. அப்புறம் இரண்டாவது கும்பாபிஷேகம் 27 மார்ச் 1994 அன்று நிகழ்த்தப்பட்டுச்சு. 2008 மூணாவது கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டுச்சு. 27 மார்ச் 2024 அன்னைக்கு 4வது கும்பாபிஷேகம் 3 கூடுதல் சன்னிதானங்களுடன் விநாயகர், நவகிரகம் மற்றும் ஆஞ்சநேயர் கோயில்கள் செய்யப்பட்டுச்சு. கேரளாவில் இருக்க சபரிமலையில் இருக்க ஐயப்பன் கோயில் சரியான பிரதியாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. சபரிமலை மலையை போன்ற ஒரு மலையின் மீது இருக்கிறது மாதிரியே ஒரு உணர்வை வழங்கிறதுக்காக இந்த கோயில் 3 தலங்களால் கட்டப்பட்டுச்சு. கட்டிடக்கலை கேரள பாணி அப்புறம் பாரம்பரியத்தை பின்பற்றுது. பிரதான சந்நிதி அப்புறம் கருவறைக்கு 18 படிகள் இருக்குது. இந்த கோயிலில் வட சபரி இல்லைன்னா வடக்கு சபரிமலை அப்படின்னு கூப்பிடுறாங்க. வழிபாட்டு முறைகள் சபரிமலை கோயிலை போலவே இருக்குது. இதன் மூலம் பக்தர்கள் அனைத்து விரதங்களையும் கடைபிடிச்சு இருமுடி எடுத்து செல்வது அப்புறம் சபரிமலைக்கு யாத்திரை செல்வது போலவே பஜனை பாடுறாங்க. இருமுடி இல்லாமல் கோயிலுக்கு வர மற்ற பக்தர்களுக்கு தனி வழியும் இருக்குது. கன்னிமூலமாக கணபதி, மாளிகைப்புறத்தம்மன், நாகராஜா அப்புறம் பிற தெய்வங்களின் உபசன்னதிகளோட சபரிமலையின் அனைத்து அம்சங்களும் இந்த கோயிலில் இருக்குது. கோயிலில் கொடிமரம் 40 அடி உயரம் கொண்டது. கோவிலுக்கு கீழே 125 அடிக்கு 100 அடிக்கு அளவில் ஒரு தியான மண்டபமும், மண்டல பூஜை அப்புறம் முக்கியமான திருவிழா போது பக்தர்கள் தங்க வைக்கப்படுறாங்க. இது ஜெய்ப்பூர் ஓடுகளால் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் 1500 பக்தர்கள் தங்கறதுக்கு திறன் கொண்டது இது. திருவிழா அப்புறம் சில முக்கியமான நாட்களில் மண்டபத்தில் இசை நிகழ்ச்சிகள், மத சொற்பொழிவுகள் அப்புறம் பிற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. கோயில் திருவிழா நாட்களில் தங்கம் அப்புறம் வெள்ளி ரதங்கள் ஊர்வலமாக எடுத்து போகப்படுது. கோயிலில் உள்ள பூஜைகள் சபரிமலை விதிகளின்படியே செய்யப்படுது. வித்தியாசம் என்னென்னா, சபரிமலை கோயில் ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே திறக்கப்படும். அதே நேரத்தில் ராஜா அண்ணாமலைபுரம் கோயில் ஆண்டு முழுவதும் பக்தர்களுக்காக காலையில் திறந்திருக்கு. இது சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான கோவில். நேரம் கிடைச்சா தவறாமல் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.